ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்ஸ் அண்ட் தாட்ஸோட ஒரு நொடி எபிசோட் அப்படின்னு போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? அதில 3 எபிசோட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட கேட்காம நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வரம் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் இஸ் தட் பேஷன்ஸ். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லெவல் ஆஃப் பேஷன்ஸ். அந்த பொறுமையை கடைப்பிடிப்பது எப்படி? அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட் பேசியிருக்கோம். பேஷன்ஸ் வந்துட்டு இட் வாஸ் அ வெரி ஓல்டர் எபிசோட். வெரி லாங். நம்மளோட ஒரு என்ன சொல்றது? ரெகுலரான ஒரு லிசனரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பேஷன்ஸ் பத்தின ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். லைக் மீ அண்ட் கார்த் வுட் ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். அத நீங்க போய் பார்த்துருக்கலாம். அதோட ஒரு சின்ன ஒரு பாகமா தான் இந்த எபிசோட் இருக்க போது. பிகாஸ் பேஷன்ஸ் இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் வின்னிங். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல பேசிக்கா பேச போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிவைன் டாபிக். ஓகேவா? கடவுள்கிட்ட கேட்காம கிடைக்கிற கிஃப்ட் விச் இஸ் கால்ட் தி பேஷன்ஸ். அதாவது அத நம்ம வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது அந்த பொறுமை போச்சுன்னா என்ன ஆகுமோ அதுதான் அதோட நெக்ஸ்ட் லெவல். கரெக்ட்டா? லைஃப்ல எல்லாரும் வெயிட் பண்ண தெரியல. எல்லாருக்கும் வந்துட்டு எவ்ரிஒன் ஹேஸ் அன் அர்ஜென்சி. தே ஹேவ் டு கெட் திங்ஸ் டன் இம்மீடியட்லி. They don't want to wait. They don't want to waste time. They want results immediately. இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் லவ் சொல்கிறேன் அப்படின்னா, யூ ஷுட் வெயிட். யூ ஷுட் வெயிட் ஃபார் ஹர் டு ரியாக்ட். யூ ஷுட் வெயிட் ஃபார் தெம் டு அக்செப்ட் தி திங்ஸ். அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு தான் தே வில் டூ தட். இதுவே வைஸ் வர்ஸா அவங்க நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, இதுதான் நடக்கும். பிகாஸ் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஒன்லி டிசிஷன் மேக்கிங். இந்த பொறுமை வந்துட்டு இட் ஹேஸ் டு பி எவ்ரிவேர் இன் எவ்ரி பிளேஸ் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப். பட் தெரியுமா, வெயிட்டிங் இட் செல்ஃப் இஸ் அ க்ரோத். பட் வில் நெவர் அக்செப்ட் இட். இந்த பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை நம்ம வந்துட்டு ஏற்றுக்க முடியல நம்மளால். இன்றைக்கி நான் வந்துட்டு கெரியரில் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா, நீங்களும் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்துட்டு இப்போ ரீச் ஆயிருக்கீங்க. இமேஜின் யூ ஆர் அ மேனேஜர் அண்ட் யூ ஆர் ஹேவிங் சம் 10 to 15 teams. Imagine the day you started your career. That day you were one of the team member and you had a manager. கரெக்டா? அன்னைக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தட் ஹவ் ஐ வில் ஒர்க், ஹவ் ஐ வில் பி ஆன் தி ஒர்க், ஹவ் ஐ ஆம் லாயல் டு த ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டே இன் டே அவுட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. which gained them their trust and you have become a manager. So in the path அப்படின்னு இருக்கு இல்லையா, the line to the destiny, it's not easy, it's a journey. இந்த ஜேர்னியில் we will be receiving many good thoughts and we also will be receiving some bad thoughts also. ஒரு குட் டேஸ் இருக்கலாம், ஒரு சில டைம் பேட் டேஸ் கூட இருக்கலாம். நம்ம கடவுள்கிட்ட யாரும் பேஷன்ஸ் கொடுன்னு கேட்க மாட்டோம். ஆனால் he gives that gift anyone through delay or pain or test or something like that. See, we are being tested in a way that we would get something big and how we wanted to. நம்மளுக்கு எப்படி வரணும்னு இருக்கோ அந்த டைமில் தான் அது நமக்கு வரும். ஓகேவா? we have to let things go. we have to accept, okay, this is how this is. இந்த மாதிரி தான் நடக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. we have to trust the path. இப்போது ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய ஒரு பான் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் என்ன சொல்கிறது, ஒரு இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, குதிரைங்களெல்லாம் கட்டி வைக்கிற ஒரு இடம். ஓகேவா? அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபார்மர் ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? அந்த ஃபார்மர்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது. அவரோட குரு, அவருக்கு ரொம்ப காலம் முன்னாடி ஒரு விஷயம், ஒரு குரு கிட்டேருந்து கிடைச்ச ஒரு வாட்ச். ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் ஏஜ்ட். ஒரு 75-80 கிட்ட இருப்பார். ஓகேங்களா? அந்த மனுஷன்தான் அந்த பான் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த குதிரைங்களை மேய்க்கிறது, அவங்கள பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு தோப்பு மாதிரி வச்சுட்டு தே ஆர் டூயிங் தோஸ் திங்ஸ். ஓகேவா? ஹீ ஓன்ஸ் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஓகேவா? அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெரிய இடத்துல அவரோட வாட்ச், அதாவது இந்த வாட்ச்ன்றது ஒரு கிஃப்டாக அவருக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு விஷயத்த அவர் தொலைக்கிறாரு. ஓகேவா? தொலைச்சிட்டு ஹீ இஸ் சர்ச்சிங் ஃபார் டே இன் அண்ட் டே அவுட். காலையிலேருந்து தேடிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வாட்சே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு அந்த வாட்ச் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப்போது அந்த இது பக்கத்தில் ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. அந்த ஆத்தோரமாக வந்துட்டு ஒரு சின்ன பசங்கள்லாம் நிறையா போய்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷன், இந்த ஓல்ட் மேன்
வாட் ஹி இஸ் டூயிங் இஸ் ஹி இஸ் காலிங் ஆல் தோஸ் கிட்ஸ். அந்த சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா? எனக்கு என்னோட வாட்ச் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு தொலைஞ்சிருச்சு. இந்த இதில் தொலைஞ்சிருச்சு. ஐ வாண்ட் டு கெட் இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப முக்கியமான வாட்ச்சு. அது நீங்கள் வந்துட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கிட்ஸும் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு தே ஆர் ஸ்டார்டட் சர்ச்சிங். ஓகேவா? கிட்டத்தட்ட 10-15 பேர் இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்க. தே வேர் பிளேயிங் அரவுண்ட் தி ரிவர். ஹி கால் தெம். அவங்கெல்லாம் வந்துட்டு உட்காந்து ஃபுல்லாக தேடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே பசங்கள்லாம் வந்துட்டு, தாத்தா அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் வந்துட்டு வெளில போகிறாங்க. ஓகேவா? அப்போது அதில் ஒரு சின்ன பையன் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க, நான் தனியாக தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எவ்ரி ஒன் லாஃப்ட் அட் ஹிம். வை? பிகாஸ் இத்தனை பேர், அந்த தாத்தா அங்கேயே இருக்கிறவர், அவருக்கு எல்லா இடமும் தெரியும். இத்தனை சின்ன பசங்க ஃபுல்லாக அதை ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்போ கூட அவங்களுக்கு வந்துட்டு தெரியல, கிடைக்கல, அந்த வாட்ச்ன்ற விஷயம் கிடைக்கவே இல்லை. ஓகே. அப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் வெளியில் போங்க, நான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த தாத்தாவும் வந்துட்டு, சரி வேறு வழி இல்லை, நம்ம காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கிடைக்கலையே, ஏதாவது ஒரு வழியில் இது வந்துட்டு கிடச்சிச்சின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே. பிகாஸ் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நீ சரிப்பா நீ தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை உள்ளே வச்சுட்டு வெளியில் டோரை க்ளோஸ் பண்ண சொல்லி இந்த பையன் சொல்கிறாங்க. அந்த தாத்தாவும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேவா? அந்த பையன் அந்த பான்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்துட்டு உட்காந்துருக்கான். ஓகேவா? அந்த பையன் வெளியில் வரும்போது கையில் வாட்ச் இருக்குது. யூ would நாட் அக்செப்ட் தட் ஹி ஹேட் அ வாட்ச் இன் his hands அண்ட் கேவ் இட் டு தட் தாத்தா. அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டு, இஸ் லைங் சி திஸ் இஸ் யுவர் வாட்ச், நீங்கள் தேடிக்கிட்டு இருந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது அந்த தாத்தா கேட்குறாரு, இத்தனை பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, நான் இந்த இடத்துல தான் வாழுறேன், எனக்கும் கிடைக்கவே இல்லை, ஏன் எப்படி உனக்கு வந்துட்டு இந்த வாட்ச் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த சின்ன பையன் சொல்கிறான், சரி நீங்கள் எல்லோரும் தேடிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ன சொல்கிறது டென்ஷனாக விகரஸாக தேடிக்கிட்டு இருந்தீங்க, நான் ஒன்றுமே பண்ணல, உங்கள் எல்லோரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே. அப்படி உட்கார டைமில் ஐ ஸ்டார்டட் டு லிசன் தி டிக்கிங் சவுண்ட். The way he led to that watch was, he was sitting silent in that place. அமைதியாக இருந்துட்டு அந்த வாட்சோட டிக்கிங் சவுண்ட் மூலமாக he reached that watch and took that watch and gave it to that தாத்தா. கரெக்டாக? இப்போது இதில் என்னென்னா, he is telling in a way that the patience of that kid made him to get what that uncle or tata wants it. Correct? So this is how it is. So we have to value what we are. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை ரீச் பண்ணணும், ஒன்று அடையணும் அப்படின்னா we have to trust what we are doing. We have to do in a silent way. நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, are you ready to handle all the blessings? No, right? You have to go through the process. நம்மளுக்கு என்ன வரணுமோ அது எந்த டைமில் வரணுமோ அது அந்த டைமில் தான் வரும். வெயிட்டிங்கில் வலி இருக்கும் தான், அந்த மொமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆல் தீஸ் மொமெண்ட்ஸ் ஆர் லெசன் ஃபார் யூ டு கீப் த டெஸ்டினி டைட்லி இன் யோர் ஹேண்ட். நீங்கள் எதிர்பார்த்து போகிற விஷயம் உங்கள் கையிலையே நிற்கணும் அப்படின்னா, இந்த லெசன்ஸ், இந்த ஸ்ட்ரகிள், இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் யோர் லைஃப் விச் வில் கிவ் யூ the strong and the willpower to hold that destiny very perfectly in your hands. நீங்கள் அதை வந்து ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணாமையே யூ ஆர் கெட்டிங் சம்திங்ஸ். அதாவது சின்ன வயசில் நம்மக்கிட்ட டாய்ஸாக இருக்கட்டும், we used to have many toys. கார்ஸாக இருக்கட்டும், நான்லாம் நிறைய கார்ஸ் வச்சுட்டு இருந்தேன். ரேஸ் கார்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரிமோட் கார்ஸ்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தோம். we used to break things. கரெக்டாக? நம்ம வந்துட்டு உடச்சிருவோம், நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. we would be playing and we'll be breaking it because we had never known the value of those things. When we got to know the value of those things, we are unable to purchase those things. இப்போது நான் போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டு விளையாடணும்னு நினச்சேன், I wouldn't, because we have the responsibility, we know what we want. கரெக்டாக? So the life changes, the changes in life will teach you what to be done and what not to be done. It all comes in the
patience, and it's not a punishment, it's a preparation for you to become a one. ஓகேவா? மேபி ஐ எம் பீயிங் ஷேப்ட், மேபி ஐ எம் நாட் லேட் அண்ட் ஐ எம் லேர்னிங் அப்படின்னு யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓப்பனாகி இருந்துச்சுன்னா இந்த எபிசோடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பொறுமையே இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை ஷேர் பண்ணிவிட்டு திங்ஸ் அண்ட் தாட்ஸை டெய்லி கேட்க சொல்லுங்கள். வீக்லி 2 எபிசோட் வந்துகிட்டு இருக்கு அண்ட் வி ஆர் வெரி குட் இன் தட். வி ஆர் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் ஆர் 50th எபிசோட். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. Stay tuned on Things and Thoughts. Until then, this is bye from Shri, and I hope Karthu will return soon to the Things and Thoughts. Bye bye.